உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க. 73 வயது. ஆனால் பார்த்தா 73 வயசு மாதிரி தெரியாதுங்க. ஒரு முறை நான் இத்தனை புக் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு 4 புக் கொடுத்தார். நான் அந்த புக்கையெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன்னே, எல்லாம் எழுதியிருக்கீங்க, நம்ம ராமர் கோவிலை பற்றி ஒரு புக் எழுதினா நல்லா இருக்குமேங்கன்னு சொன்னேன். கரெக்டாக 3 மாதத்தில் இன்னொரு புக் எழுதிட்டு வந்து கொடுத்தார். அண்ணே, ராமர் கோவில் எழுதி முடிச்சிட்டேன், இந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ணிடலான்னு. அந்தளவுக்கு அவருடைய ஞானம் மிகப்பெரியது. எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதை உள்வாங்கி அவருடைய பாணியில் அது புத்தகமாக கொண்டு வருவதில் மிகச்சிறப்பான ஒரு வல்லமைக்கு சொந்தக்காரர். 1972 கர்மவீரர் காமராஜர் ஐயாவோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே 1972 அக்டோபர் மாதத்தில் துக்ளக் இதழினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ஐயாவுக்கு பரிச்சயமாகறாங்க. அவர் சொல்கிறார், ஐயா, உங்களுக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட உங்களுடைய எழுத்து திறமை ரொம்ப பெருசு, நீங்கள் துக்ளக்குக்கு எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார். சோ ஐயாவுடைய கோரிக்கை ஏற்று யோசிச்சு பாருங்க. 1972 நான் பிறக்காத ஒரு வருஷங்க. 72 இன்று வரை துக்ளக் இதழுக்கு சோ ஐயா சொன்னாங்கன்னு தினமும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே துக்ளக் இதழில் எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. அது தொடர்ந்து தினமணி பத்திரிகையில் தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரும் அண்ணன் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள். அதையும் செய்கிறாங்க. சாதாரணமான மனிதர் என்று நாம் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2 முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க. 2001, 2004. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணன் கூட இருந்து, ஏன்னா அந்த காலத்தில் துக்ளக் சோ ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்கிறார், எஸ்ஆர்எஸ் அண்ணன் காரில் ஏறி ஒரு பக்கம் போகலான்னு. எங்கே போகின்றோம் என்று தெரியாமல் காரில் ஏறி உட்கார்றாங்க. நேராக வண்டியை போயஸ் கார்டனுக்கு விடுறார். 1996 அங்கே போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஐயா சொல்கிறாங்க, உங்கள் கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையாக வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில் ஒப்படைக்கிறாங்க. 1996. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 642 அறிக்கை எழுதியிருக்கிறாங்க. 642 அறிக்கை புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அறிக்கை எழுதி கொடுத்துருக்கிறாங்க. புரட்சி தலைவர் அவர்களுக்கும் மிக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பல இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது. 1982 காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை, 80 காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை சேலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. ஐயா அவர்கள் அப்போவே புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து, எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து, நீங்கள் தான் அதற்கு முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்று 80 சேலத்துக்கு அழைத்து கொண்டு வருகின்றார். 1982 அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமையை பாராட்டி கலைவாணர் அரங்கத்தில் விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்முடைய சாமி வந்திருக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் 1982 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு 1982 இவருக்காக பாராட்டி எடுக்கப்பட்ட விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னாங்க, ஒரு முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய குடம் தன்னுடைய பெருமையை பேசவில்லை என்றாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேச வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் நமக்கு இருக்குதுங்க, கலிகாலத்தில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து திறமையால், தன்னுடைய அற்புதமான அறிவாற்றல்னால, ஞானத்தினால ஐயா விபி சிங் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். விபி சிங் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா மொராஜி தேசாய் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கிறாங்க. மொராஜி தேசாய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா சந்திரசேகர் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். ஐயா சந்திரசேகர் அவர்கள் நெருங்கி வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லைங்க. 1970 90 வரை இந்தியாவுடைய அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களும் கூட இவங்களுடைய இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த ஜனதாதள் அந்த கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து நடைப்பயணமாக ஒரு யாத்திரையாக சென்ற பெருமையும் கூட அண்ணன் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு, அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஒரு மேடையில் அந்த மனிதனுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது, எப்படி அந்த மனிதன் எதையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்பதற்கு முழு உதாரணம் என்னை பொறுத்தவரை அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள். முழு உதாரணம். 70 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு 69 கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. என்னுடைய திறமையெல்லாம் தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய திறமை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி
தன்னை 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் ஐயாவுக்கு இருக்கு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.